Hi, Sunshine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus Chapter 7 Integrals. இதுல exercise 7.6 பார்க்க போறோம். Integrate the functions. Question number 11. X cos inverse x by root of 1 minus x square. First step சொல்லுங்க. Let I which is equal to integral x cos inverse x by root of 1 minus x square dx. அதாவது with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா சப்ஸ்டிடியூஷன் போட போறோம். சரியா? இதுல இந்த cos inverse x t அப்படினு எடுத்துக்க போறேன். put t which is equal to cos inverse x. cos inverse x t அப்படினு எடுத்தேன் அப்படினா இதில இருந்து x என்னது? cos t கரெக்ட்டா? t which is equal to cos inverse x னா x என்னது? cos t. ஓகேவா? then நம்ம எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் போடனா உடனே என்ன பண்ணுவோம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் இல்லையா சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் இங்க பாருங்க t ன்ற ஃபங்க்ஷனை with respect to x நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் அப்ப என்ன வரும் எனக்கு dt by dx அப்படினு வந்துரும் சரியா which is equal to ஃபார்முலா சொல்லுங்க டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா d by dx of cos inverse x which is equal to minus 1 by root of 1 minus x squared கரெக்ட்டாப்பா என்ன வந்துருவீங்க minus 1 by root of 1 minus x square அப்படினு வந்துரும் எனக்கு இதுல dt தான் வேணும் அப்ப dt which is equal to minus 1 by root of 1 minus x squared into dx னு வந்துரும் இங்க பைல இருக்க dx இன்சில போகும்போது into ல வந்துரும் ஓகேவா இப்ப பாருங்க cos inverse x க்கு பதிலா t னு போட போறேன் அதே மாதிரி இந்த x க்கு பதிலா cos t அப்படினு போட போறேன் சரியா and then dt க்கு அதாவது 1 by root of 1 minus x squared dx க்கு பதிலா நான் minus dt னு போடணும் அதாவது இங்க பாருங்க இந்த மைனஸ் அங்க இல்ல இல்லையா சோ இந்த மைனஸ் இன்சில வந்து எப்படி வந்துரும் minus dt which is equal to 1 by root of 1 minus x squared dx னு வந்துரும் இல்லையா 1 by root of 1 minus x squared into dx மட்டும் தானே இருக்கு மைனஸ் இல்ல இல்லையா சோ அந்த மைனஸ் இன்சில அனுப்பிட்டோம் இப்போ இதுக்கு பதிலா நான் minus dt அப்படினு எழுதலாம் ஓகேவா புரியுதா இது அப்போ எனக்கு I என்ன ஆயிடும் I which is equal to integral x க்கு பதிலா நான் cos t அப்படினு எழுதுறேன் சரியா cos inverse x க்கு பதிலா t னு எழுதுறேன் and 1 by root of 1 minus x squared dx க்கு பதிலா நான் எழுதுறேன் minus dt னு எழுதுறேன் அந்த dt மட்டும் இங்க எழுதிக்கோங்க மைனஸை இன்டகிரலுக்கு வெளியில எழுதிக்கோங்க ஓகேவா கிளியரா புரியுது அது வரைக்கும் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா which is equal to minus integral t into cos t dt னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் இதுல வந்து நாம இந்த t ய வந்து u அப்படினு எடுத்துக்கிறோம் சரியா and cos t dt இருக்குலையா இத வந்து dv அப்படினு எடுத்துக்கிறோம் ஓகேவா அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால போடணும் அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் இத u னு எடுத்துறோம் அந்த dv னு எடுத்துறோம் சொல்லுங்க u which is equal to t dv which is equal to cos t into dt ஓகேவா இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்ப என்ன வரும் u அப்படிங்கற ஃபங்க்ஷனை with respect to t நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறப்ப du by dt which is equal to ஃபார்முலா சொல்லுங்க we know that d by dx of x which is equal to 1 so இந்த t அப்படிங்கறத with respect to t தான் என்ன பண்றேன் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்ப என்ன வரும் எனக்கு 1 வந்துரும் சரியா அப்ப du which is equal to 1 into dt dt இங்க பைல இருக்க dt இன்சில வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல வரும் so 1 into dt dt ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டு சைடு நான் இன்டகிரேட் பண்ண போறேன் அப்ப integral dv which is equal to integral cos t dt ஓகேவா இப்ப ஃபார்முலா சொல்லுங்க we know that integral dx which is equal to x plus c and integral cos x dx which is equal to என்னது sin x plus c கரெக்ட்டா இப்போ சொல்லுங்க dv யை நான் இன்டகிரேட் பண்றேன் அப்ப என்ன வரும் எனக்கு v வந்துரும் இல்லையா which is equal to cos t இன்டகிரேட் பண்ணனா sin t அப்படினு வந்துரும் ஓகேவா plus c வந்து இப்போ போணும்னு அவசியம் இல்ல ஏனா ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் plus c னு எழுதிக்கலாம் சரியா இப்போ சொல்லுங்க using the integration by parts formula integration
by parts. Formula என்னது? integral u dv which is equal to uv minus integral v du. கரெக்டாப்பா? ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு I என்னது? I which is equal to மைனஸ், சரி ஃபஸ்ட்டு ஐன்னு நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது என்னது? இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம எழுதணும் இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஐ ஒன்று எழுதியிருந்தோம்ல, அது வந்து என்னது? ஐ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டக்ரல் டி காஸ் டி டிடி. கரெக்டாக? இதுதானே? இதுதான் நமக்கு என்னது? யூடிவி. இப்போ இதில் சொல்லுங்கள், மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம். இப்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூவி, யூ வந்து டீன்னு நமக்கு தெரியும், வி வந்து சைன் டீன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? மைனஸ் இன்டக்ரல் வி, வி வந்து என்னது? சைன் டி, டியூ, டியூ வந்து டிடி. கரெக்டாக? இப்போ சொல்லுங்கள், இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் டி சைன் டி ஆகிடும். இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அண்ட் ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral sin x dx which is equal to minus cos x plus c. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு இங்கே மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும், மைனஸ் காஸ் டி அப்படின்னு வரும். சரியா? ப்ளஸ் சி. நல்லா பாருங்கள், இந்த மைனஸும் சேர்ந்து தான் ப்ளஸ் ஆச்சு. ஓகேவா? இங்கே சைன் எக்ஸை நான் வந்து இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு மைனஸ் காஸ் எக்ஸ். சரியா? அப்போ அதில் உள்ள மைனஸ் தான் இது. சரியா? இப்போ என்னாகும்? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி சைன் டி மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிடும். இதுதான் ஐ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எதை டீனா சப்ஸ்டியூட் பண்ணமோ அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? சொல்லுங்கள், எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இதில் பாருங்கள், டீக்கு பதிலாக நம்ம காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி காஸ் டீக்கு பதிலாக எக்ஸ்னு எழுதணும். சரியா? காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக, சாரி, டீக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதணும், காஸ் டீக்கு பதிலாக எக்ஸ்னு எழுதணும். அண்ட் அங்கே வந்து இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, சைன் டி, சைன் டீக்கு பதிலாக என்ன எழுதணும் சொல்லுங்கள்? மைனஸ் டீக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ரைட்டா? தென் சைன் டிக்கு என்ன எழுதலாம்? சைன் டி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி. கரெக்டாக? இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1னா என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு சைடு ரூட் எடுத்தோன்னா சைன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும் இல்லையா, அந்த ஃபார்முலா இது. ஓகேவா? இப்போ அங்கே என்ன, அங்கே எக்ஸ் இருக்குது, இதில் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதில் பாருங்கள், காஸ்டியை வந்து நான் எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும், காஸ்டி வந்து என்னது? எக்ஸு. அப்போ அதை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அப்போது சைன் டீக்கு பதிலாக என்ன எழுதணும்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். சரியா? ரூட் ஆஃப், அதாவது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் காஸ்டி தான் என்னது எனக்கு? எக்ஸு. சரியா? ப்ளஸ் சி. இப்போது இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து எழுதிடுங்க. மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டூ காஸ் இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஐ ஆன்சர். ஓகேவா? உங்கள் புக் பேக்கில் ஆன்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, அதாவது ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் கிடையாது. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?